கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இம்மட்டும் இந்த ஜெபக்குடியில் அடியாளுக்கு செய்த அநேக நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சாட்சி சொல்லும்படியாக எனக்கு கிருபை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லணும்னு என்று பார்த்து தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த நாளில் சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் பாராட்டின எல்லா நன்மைக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசத்தை ஜெபிக்கும் போதும் அநேக போராட்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் நான் சந்திச்சிருக்கிறேன். அதே போல் மெர்லின் வீட்டுக்கு அந்த ஜெபத்துக்கு தவறாமல் அந்த உபவாச ஜெபத்துக்கு போவேன். அநேக காரியங்களுக்காக மெர்லினும் ஜெபித்தது உண்டு. இந்த கூடுகிலையும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தது உண்டு. மகனுடைய சுவினத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக மட்டும் சுகத்தை கொடுத்துக்கிறார். இன்னமும் அதிலிருந்து சின்ன சின்ன ஒரு இது இருக்குது. அதையும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தருவார். ஒரு மாற்றம் ஏற்படணும் சூழ்நிலை உருவாச்சு. அப்போது கடை திருப்பூர்லேயே அந்த கடை ரொம்ப ஹைட்டாக இருக்குது, வேறு கடையை மாற்றலாம் அப்படின்ட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அங்கே பார்க்கும்போது சரி வீடு அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு 3 மாதமாக கடை நடத்தாமல் வீட்டில் சிகிச்சையில் இருந்ததுனால அப்புறம் சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் ப்ரேயரில் தான் நான் வைச்சேன். பாப்பாவுக்கு அங்கேயே ஸ்கூலில் அட்மிஷன் பணத்து கட்டிட்டாங்க. சரி இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மாற்றமும் மாறுபோதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் யார் எங்கே இருக்க சித்தமோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனாலும் அது ஆச்சரியமாக அது எப்படி மாற்றம் வந்தது எனக்கு நானே சொல்ல தெரியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மகனுக்கு ஒரு விடுதலை தந்தார். அதே போல் ஒரு மனநிலை ஒரு ரொம்ப மென்டல் டார்ச்சில் இருந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை கடவுள் உண்டாக்கி கொடுத்தாரு. அப்போது அங்கே தான் எனக்கு வழி அப்படின்ற மாதிரி, அங்கே தான் வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்த மனநிலையில் ஆண்டவர் அற்புதமாக நாங்கள் இருக்கிற குன்னத்தூரில் செங்கப்பள்ளியிலேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் வீடு. அதே ஒரு ஸ்டாப்பில் நான் கடை, அந்த கடை அமைஞ்சதும் ஆண்டவருடைய கிருபை தான். இத்தனை வயசில் எனக்கு 60 வயசுக்கு மேலே இந்த ஆண்டு இருக்கும். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வீட்டிலே இருந்து நான் வேலை பார்த்துக்கின்னு தச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு ஐயா கிட்ட கேட்கும்போது ஒரே வார்த்தை, கடை எடுத்து நடத்துங்க அப்படி சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப ஆண்டவரே ஒரு வழியை உண்டாக்குனார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கடையை அற்புதமாக அமைஞ்சது. எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ஒரு வாடகையில் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அதே போல் அடுத்த ஸ்டாப்பில் மகன் கடை பார்த்துட்டே இருக்கும்போது செங்கப்பள்ளியில் பார்க்கலாம், அங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கும்போது ஆண்டவர் சித்த வச்சிருக்க இடம் அங்கேருந்து பவர் ஆஃபீஸுன்ற மாதிரி ஒரு ஸ்டாப். வீடு நடுவில் இந்த பக்கம் மகன் கடை, இந்த பக்கம் நான் கடை. இது ரொம்ப கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து நான் இதுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே நைட்டு 10 மணி மழை காலம் வந்துச்சுன்னா அந்த மலையில் அவ்வளோ தூரம் அங்கேருந்து வரணும், தூக்கமே வராது. அவ்வளோ நான் பையன் வந்து வீடு சேர வரைக்கும் தூக்கமே வராது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப பாரமாக இருக்கும். பக்கமாக வீடும் கடை இருக்கணுமே, ஒரு பக்கமாக வீடும் கடை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் சூழ்நிலை அதை ஏற்றுக்கிற மனநிலையோ அங்கே சூழ்நிலை இல்லை. நிறைய பிசாசுடைய போராட்டமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலையும் மகன் இருக்கிறது நல்லா எனக்கு தெரியுது. ஆனால் சொன்னாக்க எடுத்துக்கிற அந்த மனசில் ஒரு தெளிவில்லை. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து கொண்டு இருந்தேன். 10 வருஷமாக ஜெபித்து கொண்டு இருந்தேன். இதை காரணம் என்னென்னா, காலைதோறும் இந்த ஆராதனையை வீட்டில் நான் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவரை துதித்து பாடுதும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகளும் இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இப்பொழுது பக்கமாக இருக்கிற கடையில் மகனுக்கு வேலை வருது, மகன் வேலை செஞ்சுட்டுருக்கிறான். ஒரு அமைதியான சமாதானம். அதே ரோட்லேயே கடைக்கு அந்த அடுத்த ஸ்டாப்பில் பாப்பாவுக்கு ஸ்கூலும் அமைஞ்சு விடுது. இதை நினைக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ வருஷமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து இருந்தோம். ஆனாலும் இந்த நாட்களில் அதை ஆண்டவர் அடியாளுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு சமாதானத்தையும் இது நிமித்தமாக தந்திருக்கிறார் நினச்சி கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே போல் மருமகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையணும், இன்னும் குடும்பத்தில் சமாதானமும் நல்ல ஒரு புரிதலும் அறிந்து அது தந்து ஆசீர்வதிக்கணும்னு நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். எங்கள் குடும்பத்துக்காக மெர்லின் வீடும் ரொம்ப ஜெபம் பண்ணாங்க.
ஐயாவும் அம்மாவும் ரொம்ப ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு கொடா கொடி துதி ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.